உங்களுக்கு கதி உங்க ஜாதகப்படி சிறப்பான முறையில இல்ல, அதாவது சரியா இல்ல அப்படின்னாலும், இல்ல உங்களுக்கு சத்துருக்கள்னால அதிகமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும், நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஆதித்ய ஹிருதயம் கேட்கணும். ஆதித்ய ஹிருதயம் எப்ப எழுதுனாங்க? யார் எழுதுனாங்க அப்படின்னா, அது ராமன் போர் செய்ய போவாரு ராவணனுக்கு. அப்ப போகும்போது என்ன பண்ணுவாங்க? அ அகத்திய முனிவர் இந்த ஸ்லோகம் எழுதி குடுப்பாங்க. ஆதித்ய ஹிருதயம் எழுதி குடுப்பாங்க. எழுதி குடுத்து ராமன் கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா சூரியன வழிபாடு பண்ணிட்டு தான் போருக்கு போகணும். போருக்கு அவ்ளோ பெரிய பலசாலியான ராவணன தோற்கடிக்கணும் அப்டின்னா, அது சாதாரண விஷயம் இல்ல இல்லைங்களா? சோ அப்ப என்ன பண்ணுவாரு, நமக்கு அகத்திய முனிவர் எழுதி குடுப்பாரு. இந்த மாதிரியான ஸ்லோகன நீங்க சொல்லி, நீங்க சூரியன வழிபாடு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க போங்க, போருக்கு போங்க அப்டின்னு சொல்லி எழுதி தருவாங்க. அதுதான் அந்த ஸ்லோகனே. ஆதித்ய ஹிருதய ஸ்லோகன். அதுல நடுவுல ஒரு லைன் வரும். ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வ சத்ரு விநாசனம் ஜெயான்வகம் ஜபேன் நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம் அப்படின்னு. அதாவது ஆதித்ய ஹிருதயத்த நம்ம கேட்கும் பொழுது நமக்கு அதனால கிடைக்கக்கூடிய புண்ணிய பலாபலன்கள் அதிகம். சரிங்களா? சத்ரு விநாசனம் அதாவது என்னன்னா, நமக்கு சத்துருக்களே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான். சோ ஒரு ஜாதகத்த பொறுத்தவரைக்கும் சத்துருக்களால பெரிய தொல்லைகள் இருக்கு அப்படின்னா, நார்மலா நீங்க வீட்லயே அந்த ஆதித்ய ஹிருதயம் கேட்கலாம். இல்ல ராமேஸ்வரத்துல தான் எழுதுனதே. சரிங்களா? ராமன் அந்த போர் செய்யறதுக்கு முன்னாடி ராமன் அந்த இடத்துல தான் வழிபாடு பண்ணினாங்க. நீங்க அதே மாதிரி கூட நீங்க வழிபாடு பண்ணலாம். அந்த இடத்துல இருந்து நீங்க பண்ணும்பொழுது சத்ரு விநாசனம் இருக்கும். அது மட்டும் இல்லாம கதி ஒருவருக்கு ஜாதகப்படி சிறப்பாக இல்லனாலும், சொல்லக்கூடிய மந்திர உச்சாடனங்கள்னால அவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு அமையும். ட்ரை பண்ணி பாருங்க.